ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு சவல்ஸ் கிராஃப்ட். நாங்கள் சொல்கிறதா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ப்ளஸ் வறுவல் சேர்ந்தாக்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ உரித்த சின்ன வெங்காயம், 2 கட்டை பூண்டு, இஞ்சி, தேங்காய், வீட்டிலேயே அரைச்ச கறி மசால் தூள், சோம்பு, 1 வரமிளகா, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக பொட்டுக்கடலை. இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுட்டு உள்ள எண்ணெய் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்திட்டு நல்லா வதக்கி கொடுங்க. பூண்டு, இஞ்சி இதையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க. இந்த மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையும் வரமிளகாயும் உள்ளே சேர்த்திட்டு வதக்கி கொடுத்துக்கலாம். கறி மசாலா உங்களுக்கு வீட்டிலே எப்படி தயார் பண்ணுறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். உப்பு, மஞ்சள் தூள், பொட்டுக்கடலை, தேங்காய், சோம்பு, கறி மசால் தூள் இதை உள்ளே சேர்த்திட்டு நல்லா வதக்கி கொடுங்க. கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் எவ்வளோ கறி மசால் தூள் சேர்த்தணும் அப்படின்னா இந்த மாதிரி வெங்காயத்தில் அங்கங்கே ஒட்டி இருக்கணும், அந்த அளவு சேர்த்திக்கோங்க. இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெயை சேர்த்திட்டு கடுகு, கடலைப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்துக்கோங்க. தாளிப்பு கொடுத்ததுக்கப்புறமா சிக்கனை சேர்த்திட்டு சிக்கனுக்கு தேவையான கல்லுப்பு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வேகட்டும். சிக்கனில் இருக்கிற தண்ணி விட்டு வருங்க. இந்த தண்ணீர் நல்லா ட்ரை ஆகி சிக்கன் நல்லா குக் ஆகியிருக்கும். இந்த மாதிரி சிக்கன்லேருந்து ஆயில் பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம வச்சுருக்க மசாலாவை உள்ளே சேர்த்திக்கலாம். இது நல்லா கலக்கி கொடுங்க. சிக்கன் குழம்பு உங்களுக்கு தண்ணியாக வேணுமா கெட்டியாக வேணுமா அதை பொறுத்து நீங்கள் தண்ணியை உள்ளே சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கொடுத்துக்கோங்க. இதை கிராமத்து சைடில் சிக்கன் தண்ணி குழம்புன்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா உப்பை எக்ஸ்ட்ரா உள்ள சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம். குழம்பு இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததையுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. வறுவலை ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்திட்டு நல்லா வதக்கி கொடுங்க. சாம்பார் பொடி, மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே 1 ஸ்பூன். அதுக்கப்புறமா வதக்கி கொடுங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ நம்ம குழம்புக்குள்ளே இருக்கிற சிக்கனை எடுத்து உள்ளே சேர்த்திக்கலாம். வறுவல் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இதில் இருக்கிற குழம்பு நல்லா ட்ரை ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க. இந்த ஸ்டேஜில் சிக்கன் வேகலை அப்படின்னா தண்ணி ஊற்ற வேண்டாங்க. குழம்பையே கொஞ்சமாக உள்ளே சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இதை சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிக்கன் தளன்னு குக் ஆகி அதோட கலர் மாறி வரும். இந்த ஸ்டேஜில் நம்மளோட சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.